பிருந்தாரண்யநிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுख्यம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ருக்மிணீ நாயகா சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தினாலே ஒவ்வொரு ஏகாதசி தோறும் அந்தந்த ஏகாதசி விரத மகாத்மியத்தை யதாசக்தி யதாமதி நாமெல்லாம் அனுபவிச்சுன்னு வரோம். அற்புதமான ஏகாதசி விரத தினம் 15 நாளைக்கு ஒரு பட்சத்துக்கு ஒரு தடவை ஏகாதசி விரதம். மாசத்துல 2 ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, வருஷத்துல 24, அதிகபட்சமா 25 ஏகாதசி வரதுண்டு. இந்த 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த அற்புதமான தினம் ஹரிதினம்னு சொல்லக்கூடிய ஏகாதசியில விரதம் இருக்கிறது எல்லா விரதத்தை காட்டிலும் உத்தமமான விரதம். நம்ம நிறைய விரதங்கள் சாஸ்திரங்களை பார்த்துருப்போம், பெரியவர்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுவார்கள். ஆனாலும் எல்லா விரதத்தை காட்டிலும் இந்த ஏகாதசி விரதத்துக்கு சமமான விரதமே இல்லை அப்படின்றது சாஸ்திரங்கள். அதனால எல்லாராலையும் அனுஷ்டிக்க கூடிய ஒரு விரதம். இந்த விரதத்தினால இகபர சுகம்னு சொல்லக்கூடிய இந்த லோகத்துக்கு தேவையான சௌக்கியங்களும் நன்மைகளும் க்ஷேமங்களும் கிடைக்கிறது. இகபரம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது, இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த லோகத்திலிருந்து விடுபட்ட பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்வர்க்கமோ மோட்சமோ இது மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தை மோட்சத்தையே தரக்கூடியதாகவும் அப்படி அந்த ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் இந்த ஏகாதசி விரதம் அமைகிறது. அதனால இக சுகம் பரசுகம், இகபர சுகத்தையும் கொடுக்கக்கூடியது, க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது அற்புதமான ஏகாதசி விரதம். சுத்தம் பாகவதஸ்யான்னம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபதத்தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் அப்படின்னு பிரசித்தமான ஸ்லோகம். பகவானுடைய அடியார்களாகிய பாகவதர்கள் வீட்டில் உண்ணக்கூடிய அன்னம் இருக்கே அது பவித்திரமானது. பாகீரதி என்று சொல்லக்கூடிய கங்கா தீர்த்தம் இருக்கே அது எப்பொழுதுமே பவித்திரமானது. சர்வேஸ்வரனான ஸ்ரீ விஷ்ணுவின் திருவடிகளை தியானம் செய்வது மிகவும் சிரேஷ்டம், பவித்திரமானது. இவைகளைப் போலவே ஏகாதசி விரதம் இருப்பதும் அனைவருக்கும் பவித்திரமானது. சுத்தம் ஏகாதசி விரதம் அப்படின்னு. அதனால அந்த ஏகாதசி விரதம் பரம பவித்திரமான தினம். அந்த தினத்தை எல்லோருமே பயன்படுத்திட்டு இந்த ஏகாதசி விரதத்தை அவரவர்கள் தேக சௌக்கியத்துக்கு அனுகுணமாக பழக்கத்தின்படி எப்படி முடியுமோ அப்படி அந்த ஏகாதசி விரத உபவாசத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. மங்களகரமான குரோதி நாம சம்வத்சரம், குரோதி வருடம், புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் 28/9/2024 சனிக்கிழமை அன்று புரட்டாசி மாச கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. சாந்திரமானப்படி புராணங்கள்ல சொல்லக்கூடியது ஆஸ்வின கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அப்படின்னு பேர். இந்த புரட்டாசி மாச கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு என்ன பெயர், இதனுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு அனைத்து ஏகாதசி விரத மகாத்மியத்தையும் சாட்சாத் கிருஷ்ண பகவானே தர்மபுத்திரராகிய யுதிஷ்டருக்கு உபதேசம் பண்ணிட்டு வரார். பாத்ம புராணத்தின்படி நம்ம ஏகாதசி விரதங்கள்லாம் பார்த்துன்னு வரோம். இந்த ஆஸ்வின கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு இந்திரா ஏகாதசி அப்படின்னு பேரு. இந்த இந்திரா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்றதுனால மகா பாபங்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை பாபங்களும் அழிந்து போகிறதாம். நமக்கு மட்டுமில்லாமல் நம்முடைய முன்னோர்கள் யாராவது எந்த லோகத்திலாவது கர்ம வசத்தினாலே தாழ்ந்த நிலையை அடைந்திருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு நல்ல வழியை நற்கதியை தருகிறது இந்த ஏகாதசி விரதமானது. அவர்களையும் கரையேற்றுகிறது அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். தற்போது மகாலய பட்சம் நடந்துட்டு இருக்கு. அதாவது புரட்டாசி மாசத்துல விசேஷமான மகாலய பட்சம்னு சொல்லக்கூடிய பித்ருபக்ஷம். 15 நாள் காருண்ய பித்ருக்களை உத்தேசிச்சு ஸ்ராத்தங்கள்லாம் பண்றது. 15 நாளுமே பண்ணுவார்கள் சில பேர் ஒரே ஒரு நாள் இந்த மகாலய பட்சத்துல சக்கரன் மகாலயம் அப்படின்னு பண்றது உண்டு. அப்படிப்பட்ட அந்த மகாலய பட்சத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசி அதற்கு தகுந்த மாதிரி பித்ருக்களுக்கு சம்பந்தப்பட்டே இந்த விரத மகிமையும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தர்மபுத்திரருக்கு சொல்றார்,
இந்த ஏகாதசி விரத மகிமைய யார் சிரவணம் பண்றாளோ, இந்த கதையை யார் கேட்கிறாளோ, அந்த கேட்பதனாலேயே வாஜபேய யாகம்னு சொல்லக்கூடிய ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கிறது அப்படின்றார். அதாவது அல்பாயாசம் மகத் பலம் அப்படின்னு, சின்ன முயற்சியில பெரிய பலன் அப்படின்னு சொல்லுவா. மேலும் கதையை சொல்கிறார். கிருதயுகத்திலே நடந்த சரித்திரம் இது. மாகிஷ்மதி என்ற நகரத்திலே இந்திரசேனன் என்று ஒரு ராஜா இந்த நகரத்தை தலைமையிடமாக கொண்டு பூலோகத்தை ஆண்டு வந்தானாம். அவனுடைய புகழ் எங்கும் பரவி இருந்தது. அந்த ராஜா பரம விஷ்ணு பக்தன், பரம வைஷ்ணவன். எப்பொழுதும் பகவன் நாமாவை கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டே இருப்பானாம். ஒரு சமயம் ராஜா தனது ராஜ்யசபையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆகாசத்திலிருந்து ஸ்ரீ நாரத ரிஷி அங்கு வந்தார். உடனே ராஜா எழுந்து நாரத மகர்ஷியை வரவேற்று அவருக்கு பாத பூஜைகள்லாம் செய்து உபசாரங்களையும் செய்து உயர்ந்த ஆசனத்திலே அமரச் செய்தான். வினயத்துடன் பணிவுடன் தாங்கள் வந்த காரியம் என்ன என்று சொல்லி அருள வேணும் என்றான். நாரதர் ஒரு காரணம் இல்லாமல் எங்கும் செல்ல மாட்டார். நாரதர் சொல்கிறார், ஹே இந்திரசேனா, நான் ஒரு செய்தியை உனக்கு சொல்லப் போகிறேன், அதை கேள் என்று மேலும் சொல்கிறார். நான் ஒரு முறை பிரம்மலோகத்திலிருந்து யமலோகத்திற்கு சென்றேன். அங்கு என்னை வரவேற்று உபசாரங்களை செய்தார்கள். நான் அங்கு அமர்ந்திருந்தேன். அப்பொழுது ஒரு வியப்பான தரிசனம் எனக்கு கிடைத்தது. மிகவும் தர்மசீலராக இருக்கக்கூடிய உனது பிதாவானவர் யம சபையிலே இருப்பதை கண்டேன். அவர் நரகத்தில் இல்லை, ஆனால் அவருக்கு ஸ்வர்கலோகம் கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒரு சமயத்தில் அவர் மேற்கொண்ட விரதத்திலே ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை பார்த்து கேட்டேன், நீர் உயர்ந்த லோகத்தில் இல்லாமல் இங்கு இருக்கிறீரே என்றேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் உன்னிடம் சொல்லச் சொல்லி ஒரு செய்தியை என்னிடம் சொன்னார். நாரதரே, என்னுடைய பிள்ளை இந்திரசேனன் மாகிஷ்மதிபுரியை ஆட்சி செய்து வருகிறான். அங்கு சென்று சொல்லுங்கள், ஏதோ ஒரு கர்மாவினால் எனக்கு உயர்ந்த லோகங்கள் கிடைக்கவில்லை. நான் யம சபையிலே இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஸ்வர்கலோகம் கிடைக்க வேணும். அதனாலே ஹே புத்ரா, நீ இந்திரா ஏகாதசி என்ற விரதத்தை அனுஷ்டானம் செய்து அந்த பலனை எனக்கு தானம் செய் என்றார். ஆகையாலே ராஜனே, அந்த செய்தியை சொல்லத்தான் நான் இங்கு வந்தேன். உனது பிதாவிற்கு நீ நல்ல லோகம் கிடைக்க இந்திரா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய். இந்த விரத மகிமையால் உன்னுடைய பிதாவிற்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் என்றார் நாரதர். அதை கேட்ட இந்திரசேனன் சொல்கிறான், நாரதரே, இந்த இந்திரா ஏகாதசி விரதம் எப்பொழுது வரும்? இதை எப்படி அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லி அருள வேணும் என்கிறான். நாரத மகர்ஷி கருணையோடு அவ்விரதத்தை பற்றி சொல்கிறார். ஆஸ்வின மாதம் கிருஷ்ணபக்ஷ தசமி என்று, அதாவது புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தசமி என்று காலையில் ஸ்நானம் செய்து மாத்தியான்ய வேளையில் பிதர்களுக்கு ஸ்ரத்தையோடு சிராத்தம் செய்ய வேண்டும். அதாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மகாலய பட்சம் பண்றதை பற்றி சொல்றார். இந்த 15 நாளுமே மகாலய பக்ஷ சிராத்தம் செய்பவர்கள் உண்டு. அது விஷயமா சொல்றார். தசமி அன்னைக்கு மகாலய பக்ஷ சிராத்தத்தை பண்ணிட்டு மறுநாள், அதாவது ஏகாதசி என்று காலை ஸ்நானம் செய்து நியமத்தோடு உபவாசம் இருந்து புண்டரீகாட்சனான பகவானை பிரார்த்திக்க வேண்டும். அன்று மாத்தியான்ய சமயத்திலே ஒரு ஸ்நானம் செய்து சாலக்கிராம பூஜை செய்ய வேண்டும். அன்று இரவு ஜாகரணம், கண் விழித்திருந்து உபவாசம் செய்து ஹரியாகிய ஸ்ரீவன் நாராயணனே நினைத்து உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி என்று காலை ஸ்நானம் செய்து பித்ருபக்தியோடு துவாதசி ஸ்ராத்தத்தை செய்ய வேணும். இங்கேயும் ஸ்ராத்தம்னு அவர் சொல்றது மகாலயபக்ஷம் 15 நாளும் பண்றவர்கள் விஷயத்துல. அப்படி அந்த துவாதசி என்றும் மகாலயபக்ஷ ஸ்ராத்தத்தையும் செய்துட்டு இப்படியாக அதன் பிறகு யதாவிதி துவாதசி பாரணையை செய்ய வேண்டும். அதுபோல யதாசக்தி பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து தானும் போஜனம் செய்ய வேண்டும். ராஜனே, இப்படியாக இந்த விரதத்தை நீ அனுஷ்டானம் செய்தால் உன்னுடைய பிதாவானவர் விஷ்ணுலோகத்தை அடைவார். வெறு ஸ்வர்கலோகம் மாத்திரமில்லை, மோட்சமே கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு நாரதர் கிளம்புகிறார். ஸ்ரீ நாரதர் சொன்னபடி இந்திரசேன மகாராஜா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்து அனைத்து ஜனங்களும் இந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்களாம். அப்பொழுது ஆகாசத்திலிருந்து புஷ்ப விருஷ்டி ஏற்பட்டதாம், அதாவது பூமழை பொழிந்ததாம். அப்பொழுது யமலோகத்திலிருந்து தனது பிதாவானவர் கருடன் மேலேறி வைகுந்தத்திற்கு சென்றாராம். அவருக்கு சாட்சாத் விஷ்ணுலோகமே கிடைத்தது. இந்திரா ஏகாதசி விரத மகிமையால் அவருக்கு முக்தியே கிடைத்தது.
இந்த விரதத்தை அனுஷ்டித்து பிதர்களுக்கு நற்கதியை ஏற்படுத்திய இந்திரசேன ராஜாவிற்கு ராஜரிஷி என்கிற பெயர் ஏற்பட்டு அவர் ராஜரிஷி ஆனார் என்கிறது புராணம். பிறகு நன்றாக ராஜ்ய பரிபாலனம் செய்து தனது பிள்ளையிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்து விட்டு இறுதியில் இந்திரசேன ராஜரிஷியும் நற்கதியை அடைந்தார். இப்படியாக இந்த ஏகாதசி மகிமையை பகவான் கிருஷ்ணன் யுதிஷ்டரான தர்மபுத்திரருக்கு சொல்கிறார். இந்த விரதத்தை அனுஷ்டித்தாலும் விரத மகிமையை கேட்டாலும் படித்தாலும் அனைத்து பாபங்களும் தொலைகிறது. பகவானின் அனுகிரகத்தால் இந்த லோகத்திலும் சுகங்கள் ஏற்பட்டு இறுதியில் முக்தியும் கிடைக்கும். இப்படியாக பாத்ம புராணத்திலே இந்திரா விரத பிரபாவம் சொல்லப்படுகிறது. நாம் அனைவரும் இந்த இந்திரா ஏகாதசி விரதத்தை உபவாசம் இருந்து பகவத் ஸ்மரணையோடு பகவானை பூஜித்து இதனால் நம்முடைய பிதர்களுக்கும் நற்கதியை அடைய வேணும் என அந்த ஜனார்தனனை பிரார்த்தித்து பகவானுடைய பிரீதிக்காக பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமாகவே தொண்டாகவே இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டியது. இந்த இந்திரா ஏகாதசி பிதர்கள் சம்பந்தமானது என்று பிதர்காரியங்கள் செய்பவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் அனைவரும் இந்த விரதத்தை செய்ய வேண்டும், செய்யலாம். பொதுவாக ஒவ்வொரு ஏகாதசியிலையும் ஒவ்வொரு விரத மகாத்மியம் அந்த சரித்திரத்தை சொல்லப்படும். ஆனாலும் எல்லா ஏகாதசியும் ஒரே போல பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு பிரீத்தியாக உபவாசம் இருக்க வேண்டியது. இதனால பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம் இது அப்படின்னு தான் இந்த ஏகாதசி விரதத்தெல்லாம் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். அதனால புத்திரதா ஏகாதசி அப்படின்னா புத்திரர்கள் வேணுங்கிறவா தான் அந்த ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த இந்திரா ஏகாதசி பிதர்கள் காரியங்கள்லாம் பண்ணக்கூடியவர்கள், அதாவது பெற்றோர்கள் மரித்தவர்கள் தான், பிதர்காரியங்கள் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும்ன்றது இல்லை. இது பித்ரு சம்பந்தமா இருக்கிறதுனால அப்படி சிலர் நினைக்கக்கூடும். அதனால இது இந்த ஏகாதசி விரதம் அனைவராலும் அனுஷ்டிக்கத்தக்கது. எல்லோருமே இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இதனால பிதர்களும் நற்கதியை அடைகிறார்கள் அப்படின்றது விசேஷமான புராண செய்தி நமக்கு இந்த விரதத்திலேருந்து நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட இந்த இந்திரா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்து அனைவரும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்து வாழ எம்பெருமான் திருவடிகளில் பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் உடைகுலம் ஸ்ரீனிவாச முரளிதர தாசன். மங்களம் பகவான் விஷ்ணுகோ மங்களம் மதுசூதனா மங்களம் புண்டரீகாட்சா மங்களம் கருடத்வஜா. ராம் ராம். ஜெய் ஸ்ரீவன் நாராயண.